நாளைக்கு நம்மள கோட்டரே போய் வாங்குவோம். மூடுவாங்க அதுக்காக ஐயா. பகவானே இந்த தேவதானம் பேட்டை நகரம் தெருக்கூத்துக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாங்க. தெருக்கூத்து சொன்னா முதலிடம் கொடுப்பாங்க. கண்டிப்பா தேவதானம் பேட்டையில. ஆமா, அப்பேற்பட்ட தெருக்கூத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம்படுத்த இருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கரதனவான்களுக்கும் உங்களுக்கும் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் இந்த சிறுவன் என் மனம் கழிந்த வணக்கம். பகவானே விளக்கம் உங்களுடைய விளக்கம் நீங்க விபரமா சொல்லுங்க. யாரோட அடி போற யாரு தெரியல அடிக்க போறேன் அவனாச்சா உனக்கு இல்லடா. நாங்க 2 பேரும் யார் தெரியுமா? நாங்க 2 பேரும் அண்ணாந்து ஊம்பி ஒரே தாய் வைத்து மக்கள். நான் அண்ணன் அவன் என் தம்பி. ஆமாங்க நாங்க அண்ணன் அவன் என் தம்பி. உனக்கு இவன் தம்பியா? ஆமாங்க அவனுக்கு நான் அண்ணன். நீ சப்பியா இருக்கா அவன் தொப்பையா இருக்கா? அது எங்க குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு கதையே அது நடந்துச்சு. என்னடா கதை? எங்க வயசுல இருந்தா எங்க அம்மா முழுவதும் இருந்தாங்க, கர்ப்பமா இருந்தாங்க. நம்ம வகுத்துல இருக்கும்போது சொல்ல கர்ப்பமா இருந்தாங்க. சரி, இந்த 5வது மாசம் 7வது மாசம் டாக்டர் செக்கப் போவாங்க. 7வது மாசம் டாக்டர் செக்கப்ல எங்க அம்மாவுக்கு மஞ்சள் காமால ரத்தத்துல கலக்கிற ஸ்டேஜ். அதெல்லாம் எந்த குழந்தை பிறந்தாலும் இது தாய்ப்பால் கொடுக்க கூடாது, குட்டிப்பால்ல தான் வளர்க்கணும். நீ பிறக்கும் போது இறக்கமான உள்ள. அதனாலதான் பகவானே எங்க அம்மாவை மாதா கோட்டை சம்பளம் தங்கிட்டான், இவன் உப்பிட்டான். அம்மா மேல அம்மா பகவானே வாங்கி தருவார் கம்ப்யூட்டர். அவன் சொன்னாதான் தெரியும். சொன்னாதான் தெரியும். நீ அவன் சொல்றியா? என்னங்க அப்புறம்ங்க? டேய் இந்த ஆளை பார்த்தா தெரியல உனக்கு. ஆளை பார்த்துதான் கேக்குறோம். பகவான் போட்டோவாது பார்த்தியாடா? பகவான் போட்டோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்த? மாதா கோயில்ல. அவரு பகவான் போட்டோ பஜனை கோயில்ல ஒன்னும் லாய் பண்ண எடுத்து லாய் பண்ண. இப்பதான் வான வெடி போடுறாங்க. ஒரு சத்தம் கேட்கல. இது நாளைக்கு நான் அரிசி எரி வைக்கிறேன். அப்ப பேர் கொடுக்க மாட்டாங்கடா. கொடுக்க மாட்டேன். பகவானே விலகத்தை விவரமா சொல்லுங்க. ஆழ்வா பகவானே அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியல. நாங்கள் வாத்துக்காரமாவும் தெரியானா? இப்ப யாரு வந்து தெரியாது. கந்தில பையனா இருப்பானா இவன்? 13 வயசுல ஆத்துல வாத்து மேய்ச்சல் முட்டை போடுறாரு. அத பொய் வச்சு தம்பி பகவானே எல்லாம் என்னமே நல்ல இல்லைங்க. எம்மா நல்ல வேண்டாங்க. கழுத நீங்க விபரத்தை சொல்லுங்க ஐயா. தம்பி பகவானே எத்தனை கேடாமல் உண்டா அத்தனை கேடா ஒழுக்கு என் பெருமன் போய் போறான். எத்தனை கடவுள் உண்டா அத்தனை கடவுளுக்கு என் பெருமன் முதலாளிங்க. எங்க கும்பலுக்கு முதலாளிங்க. கடவுள் ஏது என்று சொன்ன பாடகர் இறைவனுக்கு எப்பொழுது எதிராளிங்க. முத்துக்கு பரவின
தாண்டி அதை வச்சு வச்சிருக்க நாடு வாழ்ந்தாடி ஐயா வேலை அப்படிங்க பிச்சு போட்டு வைங்க பிரிட்ஜில் போட்டு வேலைக்கு பிரிட்ஜில் அப்படி வச்ச கிடா ஏண்டா பன்னி கறியோட வாறு நல்லா இருக்கும் சத்தியமா சாப்பிடலாம் ரெண்டு பேரும் அபிஷு அபிஷு அதெல்லாம் போகட்டும். நான் யார் என்பது உனக்கு என்ன விளக்கம் தெரியல. சொல்லுங்க ஐயா. தம்பி, இன்னைக்கு நாடகம் இருக்க. ஆமா, இது ஒரு அருமையான நாடகம். ஆமா, அருமையான நாடகம்னா பாட்டு தெரிஞ்சாதான், பாட்டு தெரிஞ்சாதான் பாக்கெட்ல பணம் இருந்தா செலவு பண்ணலாம். நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் வாங்கலாம். கண்டிப்பா எது வேணாலும் வாங்கலாம். கண்டிப்பா 12 மணிக்கு தோணுன முதல்ல கோட்டை வாங்கணும். அந்த மாதிரி இது தேவனாம்பட்டினம் ராஜகோபால் எழுதிய நாடகம். கடலூர் பக்கம். இந்த 13ஆம் நாள் சண்டை சண்டை அபிமன்யன் கொன்றமாரை சுழற்சி அவர் எழுதப்பட்ட நாடகத்தின்படி இவ்வளவு நேரம் பாடணும். ஆமா, இது நாடகத்து பாட்டு கிடையாது. ஆனா இப்ப நான் வந்திருக்கிறேன். நான் யாருக்கு கேட்டா, தம்பி நான் பங்கைய கண்ணானி இதோ வந்தேன். நம்ம கையில இல்லங்க எதுவுமே, கடவுள் செயல் தான். கண்டிப்பா அது போட்டோம். தம்பி, பங்கைய கண்ணன் இதோ வந்து, பங்கையார் கண்ணன் இதோ வந்து, இதுதான் தேவனாம்பட்டினத்தில் எழுதப்பட்ட நாடகத்துடைய பாட்டு. அதனால நான் யாருன்னு கேட்டா, வைகுண்டமே பொற்பீடமா அமர்ந்தருளிய, பொற்பீடமா அமர்ந்தருளிய, பொற்பீடமே அமர்ந்தருளிய, பொற்பீடமே அமர்ந்தருளிய, அவன் சொல்லிட்டு நீ சொன்னாங்க. வைகுண்டமே பொற்பீடமா அமர்ந்தருளிய, பொற்பீடமா அமர்ந்தருளிய, ஸ்ரீ நமோ நமோ நாராயணமூர்த்தி. பகவான் பகவான் கால்ல விடாதே பெருமானே சுகிபலா ஏடா ஒரு வேளை இருந்து பாரு வேளை கட்டங்க என்னது மடிப்புற வளரணும் அப்பப்ப நான் மொட்டை போடணும். ஆமா, இப்ப போய் மொட்டை போட்டு திருப்பதியில 2 ரெட்டு உணர்ந்து கொடுக்கலாம் எனக்கு சத்தியமா. ஏய் அதான் போட்டோம். எனக்கு ஒரு பேராந்துறான் திருப்பதி வரைக்கும் நடந்தே போகணும். தம்பி பகவானே, நான் நாராயணனா இருந்து இந்த பிறவி கண்ணன் இந்த அவதாரம் கண்ணன் அவதாரம் ஏன் கண்ணனா பிறந்தேன்னு கேட்டா, என் தந்தை வசதி அவருக்கும் என் தாய் தேவகி அம்மனுக்கும் 8ஆம் போர் தம்பி. ஐயோ, எட்டி பார்த்தனும் அவனை நீ குட்டி செவிட்டா. அவன் வீட்டை கொஞ்சம் எட்டி பாருங்க. 2வது பொண்டாடி மூதாய் கூட எட்டுமோங்க.
ஏன் பிறந்தன்னு கேட்டான். ஏய், இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக என் தங்கை உமா மகேஸ்வரி அது கையில வச்சிருக்கு பாரு உஜர கபாலம். அந்த உஜர கபாலத்திற்கு உஜர சாதி நான் கண்ணனா வந்து பிறந்திருக்கேன். அது போகட்டும். நான் ஏன் பிறந்த வரலாற்றை 2 வரியில சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு எத்தனை நாள் சண்டை? 13ஆம் நாள் சண்டை. ஆண்டவருக்கு துரியோதனர்களுக்கு விகட குறவு ஏற்பட்டு 10, 8, 18 நாள் சண்டை. 18 நாள் சண்டையில நேற்றோடு 12 நாள் அமர் முடிந்து விட்டது. இன்று 13ஆம் நாள் சண்டை. இன்னைக்கு பையாடே தம்பி பகவானே அழ்வா பகவானே டேய் அம்மா சந்தோஷம் தான் ஏங்க தலைவர் கோட் வாங்கி தரீங்களா? கோட் தந்தா வாங்கி கொடுப்பாரு. அம்மா சந்தோஷம் பகவானுக்கே அம்மா சந்தோஷம். அந்த அஞ்சுதல பாம்பு சுத்தி இருந்தேன். டேய் பகவானே சந்தோஷம் சொன்ன. ஆமா இன்னைக்கு நான் நடத்த போற கதைய நான் நினைச்சிட்டு வரும்போது எப்படி இருக்குது? எனக்கு தண்டுலாப மாலை மாறுதில்ல. சந்தோஷமா வந்திருக்கேன்னு சொன்னே. என்ன காரணம்? டேய் 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 என்ன லாட்டரி என்ன அடிச்சா? இல்ல தம்பி, அது பண்ட நாள் பாகையோட ஐயா துண்டன் வக்கிர தந்தன் இன்னைக்கு பகைய முடிக்க வந்திருக்கேன். உனக்கு பகையா? யாருக்கே பகையா? பகையா இந்த ஊர்ல இருந்தா அவங்க எல்லாம் இந்த சொந்தக்காரன்றாங்க. சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து ஆபரேஷன் பண்ணி விட்டு வேணாண்டாங்களான்னு சொல்றாங்க. அதை மரியாதை போய் உட்காருமா போ. ஒன்னே கொடுக்க மாட்டாங்க. பகவானே பண்டு நாள் பாக ஐயோட ஐயா துண்டன்னா வைக்கிற தந்தன பகைய முடிக்க வந்திருக்கேன். உனக்கு அப்படிப்பட்ட பகை எந்த பகை சொல்லுங்க. சொன்னாதான் தெரியும். ஆமா ஏய் இரு, நான் நாராயணா இருக்கும்போது பக்கரத்தந்தன்னு ஒரு அரக்கன். ஆமா, அவன் என்ன பண்ணுவான்? லைட் போட்டு விட்டுருவான். எங்க வெடிச்சு போச்சு? நீங்க வெடிக்குது, அப்புறம் உருவாகுது, வெடிக்குது. இங்கே ஒரு ஆள் வெடிச்சாங்க மட்டும். பக்கரத்தந்தன்னு ஒரு அரக்கன். அவன் என்ன செய்தான்? தேவர்களை அடிப்பது, இம்சை செய்வது. நான் அந்த பக்கரத்தந்தனை பார்த்து என்னோட மகனை யாருக்கு ஒருக்க மாட்டோம். அடிப்பது அப்புறம் செய்வது. ஆனா அதை பார்த்தா பகவான் பார்த்துட்டாருன்னா காக்கா வாகனத்துல கருட வாகனத்துல அப்படியே பறந்துருவாங்க. இப்படிதான் இப்படி திரும்பணுமா? அந்த பக்கரத்தந்தன் இப்படி செய்யும் போது ஒரு நாள் தேவரெல்லாம் கூடி ஏ நாராயணா, ஏ நாராயணா, என்னையா இது?
ஆஃப் ஆயிடுச்சியா? அவ்வளவுதான். இப்படி சொல்லுங்க. அப்ப தேவரெல்லாம் சேர்ந்து நாராயணா நாங்கெல்லாம் அடிபட்டு சாகுறோம். நீங்க மட்டும் கெருவு மேல ஏறி ஓடி போறீங்களே. இந்த குறையை எப்ப தீர்ப்பீங்க? எங்களால உதப்பட முடியல அப்படின்னு தேவர்கள் குறையிட்டாங்க. நான் என்ன பண்ண, சரி அப்படியா இன்னைக்கு அந்த வக்கர் தந்தன இன்னைக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு முடிவு செய்துட்டேன். எப்படிங்க முடிவு செய்துட்டீங்க? அதை குடிச்சாப்பல போடுறேன். எப்படிங்க அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த வக்கர் தந்தனை இன்று மடிக்க வேண்டும் அப்படின்னு பிராமண வடிவம் எடுத்தேன். பிராமண வடிவம் பிராமணனா சில பேருக்கு தெரியாது. ஐயர்னா எல்லாத்துக்கும் தெரியும். அது நியாயம். சரி, சில பேருக்கு தெரியாது. சின்ன பையனா இருந்தாலும் அவன் வார்த்தை கேட்கணும். அப்ப நான் என்ன பண்ணேன், ஆமா பத்தி நான் என்ன பண்ணேன், பிராமண வடிவம் எடுத்தேன். ஐயர் வடிவம் எடுத்தீங்க. ஐயரும் பிராமணரும் ஒண்ணு. ஆனா பாப்பா தான் வேற. நெல்லவனுடா நீங்க. ஏய், நாம போட்டு அந்த வக்கர தந்த வர வழியில அவன் எதுக்கு போறான்? எதுக்கு போறீங்க? ஐயா, வக்கர தந்த கூட்டு போறாங்க. அந்த வயல போன உடனே எப்படி நாமத்தை போட்டு போனாரா? அந்த வயல யாரும் வாங்க ஆறு முகம் கட்டிக்காரன் அச்சப்பட்டு பேசுவான். இது என்ன அம்மா திமிரா பேசுறான். மகனை அச்சப்பட்டு பரவாயில்ல போட்டு மனுக்காளுத உலகத்திலேயே பேர் அந்த வக்கரத்தை கூட்டுப்பாங்க உங்களை. யாரும் வாங்க வாடா. அந்த வக்கர தந்திர போய் கிட்ட போய் நின்ன வலது கை நீட்டான். நீ போட்டிருக்கிற நாமத்தை கலைடான்னா நான் கலகாலன்னு சிரிச்சேன். என்ன சிரிக்கிறேன்? நக்குலா வச்சுக்க. அந்த பக்கத்துல பேட்டரி பாரு. ஆமா அப்படின்னா ஏண்டா நாமத்தை கிடைக்க சொல்றேன்னு அவனை நாங்க அந்த பகவான் எனக்கு விரோதி. பகவானுக்கு விரோதி. என்ன கண்டா ஓடி போறான். அவனை பிடிக்க முடியல. நாமம் போட்டோம்னு எவனை விட மாட்டான். அவன் நாமத்தை கல்றான். அட போட பைத்தியக்காரன். யார கேக்குற? அவனடா. அவனை. ஆமா, ஏண்டான்னு கேட்டான். நீ உனக்கு அவன் விரோதி. அந்த நாராயணன் எனக்கு ஜென்ம விரோதிதான். ஜென்ம விரோதிதான். வெறும் விரோதி மட்டும்தான். எனக்கு ஜென்ம விரோதி. அப்படி என்ன? அப்புறம் ஏன்டா அவன் நாமத்தை நீ போட்டு இருக்க? ஓஹோ, அப்படின்னா வக்கரத்தை கேட்டான். நானு உறவாடிக்கிட்டு இருக்கேன். எதிராளி குடும்பத்தை உறவாடிக்க எடுக்க வேண்டும். உறவாடிக்கிட்டு இருக்கேன். எப்ப அவன் கிடைப்பான்? சமயம் பார்த்து அவனை தீர்த்து கட்டணும். அப்படி என்ன? அப்படி கூப்பிட்ட வருவான். நாராயணா ஐயா கூட அடிக்க. நீங்க அது மாதிரி கூட்டுப்பீங்க. அண்ணு கூட்டா வருவான். அப்ப வருவானா? அப்ப கூப்பிடு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கொண்டு. அப்படி என்ன? அட போடா பைத்தியக்காரன். அவன் தான் உன்னை கண்டா ஓடி போறான். உன்னை பார்த்தா வருவானா? அப்படி என்ன? போய் பார்த்தா வருவானா? அப்படி என்ன? சரி, என்ன வழி சொல்லி ஒரு வழி சொல்லி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை விட்டவே கூடாது. அப்படி என்ன? நான் போகும்போது ஒரு பெட்டி எடுத்துட்டு போனேன். நான் என்ன பண்ணேன், பக்கத்துல தந்தா பெட்டி பெட்டிக்குள் பூந்துக்குள் நாராயணா இங்க வேடா அப்படின்னு கூப்பிடுவேன். அவன் கிட்ட வருவான். பெட்டி திறந்துடுறேன். நீ ஆளை பிடிச்சிக்க. நான் ரெண்டு பேரும் கழுத்து நெரிச்சு கொண்டு சொன்ன மாதிரி நம்பிட்டான். நம்பி பெட்டிக்குள்ள பூந்தான் பாரு. அவனை விடுவனா அவனை குத்தி அந்த பெட்டியுள்ள குத்தி. ஆமா, பிரியாத தூக்கி அப்பல போட்டு போனது அந்த இடத்துக்கு கிடைச்சு. பிரியாத தூக்கி போனது அந்த இடத்துக்கு கிடைச்சு. பிரியாதனா சில பேருக்கு தெரியாது. போனா எல்லாருக்குமே தெரியும். வக்கரத்தை அந்த செத்துட்டான். ஆமா. என்ன பண்ண? பணத்தை தூக்கி போட்டுட்டு செத்தவன் தான் வேற. ஏண்டான்னு பேர் உயிரவாங்க. போனமோ பிரேதம் ஒண்ணுதான். டெட் பாடி தான் வேற. என்ன பண்ண? பெட்டி அழகா இருக்கு. இதே விட்டுட்டு போவானே. அப்படி பெட்டி எடுத்து வந்த பாரு. வர வழியில என் தங்கச்சி சுமத்திர வீடு. நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறத விட இந்த பெட்டியை பாப்பா கிட்ட கொடுத்துட்டா. பாடி ஆக்கிட்டே சாக்கிட்ட பாவடை கட்டிக்கோ. மடிச்சு வைக்கும்.
வேற எதுவுமே வைக்காத. உனக்கு இனிமே அடிச்சு வைக்கண்டா அப்படி சொல்லலாம். ஒரு புடவை வைக்கும் பட்டு புடவை வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உனக்கு தெரியும். தம்பி நீ என்ன பண்ண? போய் பாபாட்ட கொடுத்துடலான்னு நான் போய் வீட்டை பார்த்தா ஆளு கரு சாதிக்குது. வீடு சாய்ச்சி எங்கடா போயிட்டு சொல்லிட்டு பெட்டி கொண்டு போய் தாவரத்துல வச்சுட்டு வெளியே வந்து தென்னை மேல உட்காந்து நிமிந்து பார்த்தா அந்த கழுத மாதப்பருடைய குளிச்சுட்டு வருது. 3 நாள் ஒதுக்கி இருக்க மாட்டேது. என்னடா பண்றதுன்னு முளைச்சு 3 வேலை வைக்கல 3 நாள் அது இதுன்னு சொல்லி அது ஈரப்படும் சந்தேகமாயி போச்சு. அது அப்பனா ஆத்துக்கு போகணும் தண்ணி எடுக்க இல்லைன்னா குளத்துக்கு போகணும் குளிக்கிறதுக்கு. ஆமா அது என்ன பண்ணுது அது வந்து பாரு இனி பார்த்துச்சு அண்ணன் வாங்க அப்படின்னு போய் துணி மாத்தி வந்துடுறேன். அப்படி சரண உள்ள பிடிச்சி அது போய் துணியை மாத்திக்கினேன் வெளியே வந்தது பாரு பெட்டி பார்த்துச்சு. ஓஹோ அண்ணன் ஏதோ பெட்டி வாங்கி வந்துக்கிறாங்க. 1 கிலோ சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் இதெல்லாம் வாங்க மாட்டாரா? அதான் ஏதோ பொருள் வாங்குறா அண்ணன். இந்த தண்டை கையில் அடி போட்டு சரி பாப்பா பெட்டி பார்த்துச்சு. பெட்டி பார்த்துட்டு ஆசையா ஓடி அந்த பெட்டி திறந்தது பாரு. அந்த வக்கரத்தந்தனுடைய ஆவி அந்த பெட்டிக்குள்ளவே இருக்கு. இது பெட்டி திறந்து பாரு. அந்த வக்கரத்தந்தனுடைய ஆவி என் தங்கச்சி நாசின் வழியா புகுந்து போய் வயிற்றுல கர்ப்பமா தங்கிட்டா. அந்த வக்கரத்தந்த ஆவி அப்ப 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை யாரவா? அந்த வீரவாள் அபிமன்யு. அதைத்தான் தேவனாம்பட்டத்தாருக்கு இப்பறமா எழுதினார். அவன் வெற்றி சேர்வி ஜெயன் மைந்தன் அந்த அபிமன்னனை அவன் யார்? எனக்கு உனக்கு மருமகன் ஜென்ம விரோதி இந்த ஜென்மத்துல பரிமாவன் அவனை இன்று 13ஆம் நாள் சட்டத்தில் இன்று நான் மர்மூகத்தில் அபிமன்னனை அவனை அணியில வச்சு இன்னைக்கு அவனை கொல்றதே சரி. என்னங்க ஒரு மருமகன் அவனை கொலை போடுறீங்க. அவனுக்கு 2 பொண்டாட்டி. மகள் சுந்தரி 1 மகள் சுந்தரி 1 2 பொண்டாட்டி தாலி அறுக்க போகுதுங்க. விளாடுற மகள் சுந்தரி இந்த கண்ணன் மகள் சுந்தரி 2 பொண்டாட்டி தாலி அறுத்துருமே. அப்புறம் பாப்பா யாரு தாலி அறுத்தாலும் கவலை இல்லை. திருப்பதியில என் முண்டி ரொம்ப அதுதானே இப்ப என் பொண்டாடி உன் கண்ணுல காட்டுறது இல்ல. யாரு சாப்பிட்டா சாப்பிடல. அதான் நகைகள்ல ஒரு தாலி காணாம். அதனால இதை வெளியே சொல்லாங்க. வெளியே அப்புறம் 200 ரூபாய் கொடுங்க. போய் என்ன படுத்து கிடக்கு சொல்லமா. அதனால இன்று அபிமன்னனை அவனை விடவே மாட்டேங்க. கண்டிப்பா விடாதீங்க. சரி சித்து கட்டுருங்க. என் மச்சான் வந்தார பாத்தி அர்ஜுன் வந்தாருங்க. மாமா வந்து சொல்லுவோம் தயாரா இருக்குண்டா. மாமா இருக்காரா? ஆசிரம் கூட உட்கார வச்சுட்டோம். அர்ஜுனா நாராயணா ஆர்த்திமா
டேய் பரவாயில்ல. என்ன போய் பெருமையா பேசிக்கிறேன்டா இவன். ஏங்க என்ன விட உன்னை விட அவருக்கு அவர்கிட்ட பெருசு. நீங்களா ஏமாளி பசங்களா இருக்கீங்களாடா அர்ஜுனா மாமா தண்டுலப மாலை மார்பா புண்டரிக கண்ணா உண்டு தாமரை தாளினில் கோடி சரணம் ஐயா சரணம் ஐயனே. என்ன போய் நீ பெருமையா பேசுற? ஏண்டா அப்படி பகவான் சொன்னாரு. என்னை விட நீ தாண்டா தெரியாது. ஏன் மாமா நான் சொல்ல தேவனாப்பட்டத்தார் சொல்றேன். எப்படி பரவாயில்ல. சொல்லுங்க அந்த விண்டால் அர்த்தானை பகைத்தா சொல்லுங்க மாமா விண்டலர் என்று சொன்னா தேவர்கள். ஆமா துண்டரை கருவறுத்த 3,60,000 நிவாத கலச கால கேயர்கள். அந்த 3,60,000 பேரை ஆமா எதனால அவங்களை வெட்டி சாச்ச? என்னுடைய வீராவில்லைனா அட வீராயில் ஜெயாலியா என் பாதம் படிந்த உனக்கு சரி என் பெருமானுடைய அவளை பெற்று இப்பற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்த உள்ளமெல்லாம் புரிந்து மாமா நீ எப்பேற்பட்டால் ஏண்டா என்ன போய் பெருசா பேசிட்டு நாராயணா சொல்லுங்க. ஏ பத்தாவுதாரம் மூர்த்தி கண்டிப்பா இந்த நாள் என்ன நேற்று என்ன நாள்? நேத்து நடுப்பேனுக்கு காரியம். ஐயோ அவன் வேலையை அவன் செய்யறான். மாமா சொல்லுங்க. இது என்ன நாள் மாமா அதான் கேட்டேன். என் முன்னாடி தகவல் வரும்போது நாளைக்கு மாமியா வேறு கூடுவாங்க. மாமா இவ்வளவு நேரம் தேவனாம்பட்டினம் நாடக பேராசிரியர் ராஜகோபாலுடைய பொன்மொழியை ஆமா அவருடைய வரிகளை பாடிட்டு வந்திருக்கோம். ஆனா இப்ப இந்த நேர்பாட்டு பாடணும் திருக்கோவில் பார்த்தோம். நேரா ஆமா யாரு கல்லுங்கள் தேவனூர் ஆறுமுகம் திருப்பாலப்பத்து சின்ன தம்பி வடியாமுத்து நாராயணன் இவங்க எல்லாம் திருக்கோயில் பக்கத்தார் ஆட்டக்காரர்கள். அவங்களும் பெரிய ஆளுதான். ஆமா 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 அவர்கள் பாடிய பாட்டு எனக்கு என்ன நாலு கேட்டா தெரிஞ்சுன்னு சொல்றாரு. ஆமா அதை விட நான் கழுத்தாற்றும் செத்துலாமே வரும். நேற்றுனா நான் புரிஞ்சுக்கிட்டா அகராராய் பொண்ணு வச்சுங்க. ஆமா குழம்பு போகும். மாமா என்ன ஐயா இன்றைய 13 ஓ இன்னைக்குதான் பண்ணி கொடுங்க.
நாள் யுத்தம். ஓ இன்னைக்குதான் படிக்கணும்டா. இப்ப அவர் பாடுனாரு. ஆமா அதெல்லாம் கல்லந்திரார் பாடுவாரு, நெடுமுடையார் பாடுவாரு, ஆமா திருப்பால பாடுவாரு. ஆனா இதுக்கு எதிர்பார்த்து அந்த காலத்துல திருக்கோயில் பக்கம் பேர் போனவர் திருப்பாலப்பந்தல் சின்ன தம்பி வாத்தியான்னு சொன்னா இந்த கிருஷ்ண வேஷத்துல பேர் போனவர் அவர். ஆனா அவர் உண்மையிலேயே அவர் ஜாதியிலே போனார். யார் சொல்லுங்க எடை இருக்கு அவரு போனவரும் இடையில ஓடுற 7 வருஷம் சரியான பையனா. அப்போ இதுக்கு திருப்பாலப்பந்தல ரொம்ப பிரமாதமா பாடுவார். எப்படி? ஆனா பாட்டு என்னமோ ஒண்ணு இல்லாத பாட்டு தான். ஆனா கேட்கறதுக்கு அது ஒண்ணுதான் பாட்டியா இருக்கும். இல்ல மாமா, அதாவது பாமர மக்களுக்கும் புரியும். இன்னைக்கு 13 நாள் சண்டை. அன்னை வெற்றி பெறுகிறது அது தெரியாது. தமிழ் அகராட்சி இருக்கு. ஆனா அவன் நம்முடைய மக்களுக்கு எப்படி புரியணும் அவன் மனதனுக்கு பண்ணான். அது பெருமைக்குரிய விஷயம். அப்ப இந்த பாட்டு இப்ப நீ பாடின பாட்டு அது எப்படி பாடுவா? திருப்பாலப்பந்தல எப்படி 17 வயசு எனக்கு அவர்கிட்ட நான் பாமாரு 17 வயசு. அப்போ இன்றைய 13 எந்த நாள் ஆகாது இதுதான் திருப்பாலப்பந்தனார் பாடுவார். சரி, 10வது தாரம் முட்டி சத்துரு தலை எதிர்த்து மாமா இந்த தினத்தில் ஐயா வெற்றி பார்த்தீங்களா? இன்றைய 13ஆம் நாள் யாருக்கு ஜெயம் யாருக்கு அபிஜயம் ஒன்றும் புரியவில்லை. நயம்பாடி நம்ம நயம்பாடி ஆலமடி பாடி நயம்பாடி உள்ள போனா நயம்பாடி நம்ம ஊர் தானே அது ஒரு பாட்டு இருக்காரு. அதுதானே பாத்துறேன் கொடுத்த மாதிரி வார்த்தை. இது தேவனம் பண்றது. ஆமா, எப்படி வெற்றி பெற யுத்தம் செய்ய விதமறியது. இன்னைக்கு இன்று யாருக்கு ஜெயம் யாருக்கு அபிஜயம் ஒன்றும் புரியவில்லை. ஓஹோ, அப்ப நமக்கு எதிராளி அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் என்ன அணி வகுத்திருக்கான், எப்படி இருக்கான், அவன் எப்படி சண்டைக்கு அவனோடு எப்படி சண்டை செய்யணும், இதனுடைய நோக்கம். ஆஹா அர்ஜுனா மாமா, இன்று துரியோதனன் என்ன செய்திருக்கான் தெரியுமா? என்ன செய்திருக்கான்? அந்த சத்துரு துரியன் படை அவர் சுற்றியான நகலத்திலே அவர் சக்கர யுகமாகத்தான் பாக்குறீங்கப்பா. இந்த 13 சொன்னா எத்தனை ராத்திரி ஆனாலும் நான் சலிக்க மாட்டேன் போயேன். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த பாட்டுகள் அந்த கட்டுக்கட்டா பணம் இருக்கு. ஆமா, பணம் இருக்கு, என்ன பண்ண முடியும்? அந்த பணம் வந்து பாடுமா? இல்ல, இந்த பாட்டு அந்த பணம் சொன்ன. ஆமாங்க, அப்பேற்பட்ட ஒரு இனிமையான ஒரு பாடல். ஆமா, அதான் புண்ணியமா, அதாவது நாடகம் எழுதின புண்ணியம். கதைய வசனமா பேச தேவையில்லை. அந்த பாட்டிலேயே அந்த வசனம் அவ்வளவு அழகா இருக்காது. அதனால வகுத்திருப்பது சக்கரவிய வகுத்திருக்கிறார். சேனை கூட்டி அவன் இந்த சக்கரவியூகம் அதோ இடில வளைத்த நானே
இந்த பாண்டவர்கள் நாம் என்ன வியூகம் வளைக்க வேண்டும், எப்படி போர் தொடுக்க வேண்டும், தங்கள் திருவுளம் பற்ற வேண்டும். மாமா அர்ஜுனா, பார்த்தானே 12ஆம் நாளகத்திலே பகதத்தன் மடிபடவிய துரியரா பெத்துமன கடிந்துரைக்க துரோணாச்சாரி கிரத மொழி மிக பேசி தருமர் தன்னை நேர்த்தையுடன் பிடித்திட வியாபாரம் என்று நிகரெல்லாம் மகரவி யூகம் வகுத்து பேத்தடி வைத்திடாமல் முன்னும் பின்னும் பிசகாமல் காவலது புரிந்திடுவி. துரியோதன வகுத்திருப்பது சக்கரை விடும். பனிரெண்டாம் சண்டையில் பகதத்தனையும் சுப்ரகிருமன் சொல்லக்கூடிய நீயும் உன்னுடைய அண்ணனும் பட்டத்து யானை மடித்து ஜெயம் நமக்கு. அப்ப பகதத்தன் துரியோதனுக்கு ஆத்ம சிநேகன். அப்ப பகதத்தை செத்துட்டா அப்படின்னு துரியோதனன் கேள்விப்பட்டதும் எக்கச்சக்கமான கோபம் ஏற்பட்டு துரோணாச்சாரி பார்த்து கேட்கிறான், ஏ குருநாதா, என் பக்கம் இருந்து சண்டை செய்யறியா இல்ல பாண்டவர் பக்கம் பச்சை வச்சு சண்டை செய்யறியா? என்ன நியாயம்? கேட்காத கேள்வி கேட்டான். அத துரோணாச்சாரி கோபம் ஏற்பட்டு டாய் துரியோதனா அடக்குறா உன் நாக்க அடக்குறா. எப்படிம்மா பேச வந்தையோ நாளைய 13ஆம் நாள் சண்டையில் தர்மரை பிடித்து தேர் கொடி கம்பத்தில் கட்டி கடலோடு வடமதியை கொண்டு வந்து உன் முன்னிலையில நிறுத்துகிறேன். ஒரு கால்ல செய்கிறேன். ஒரே வெட்டா வெட்டி நல்ல நேரம் அர்ஜுனன் ஒருவன் இருக்கின்றான் என்ற எண்ணத்தை மறந்து விட்டாரோ ஆச்சாரியா? அந்த துரோணாச்சாரியா நான் இருக்க என் சமையனை பிடிப்பது அவனை பார்ப்பது மகனே எப்படி அடிக்க விடலாம் அண்ணனா? அம்மா வாட்டம் பேசிருக்கோம். அர்ஜுனா மாமா ஏன் என்னாச்சு உனக்கு? அப்படி என் அண்ணனை எப்படி கேட்கலாம்? யாரு அவன் சொல்லலாமா துரோணாச்சாரி? அதனால இன்று அவன் வகுத்திருப்பது சக்கரை யுகம். நீங்க மகர வியூகம் வகுத்து மகர வியூகம். ஆமா, நீங்க 4 பேர் அண்ணன் தம்பி தர்மராஜ் அவன் நடுமையுமா நிறுத்தி 4 பேர் 4 பக்கம் காவல் இருங்க. என்ன நடக்குதுன்னு அப்புறம் ஆமா அங்க பெரியவங்க மேல காந்தி
சொல்லக்கூடிய இந்த வீராதி வீரர்கள் யார்? இந்த வீராதி யார் மாமா? அர்ஜுனா மாமா இவங்க யார் தெரியுமா? யார்? இவர் சஞ்சய கலிங்கத்து தீரரா இவர்கள் சண்டையிலங்கத்த சூரரா சஞ்சயர் கலிங்கத்து தீரரா இவர்கள் சண்டையிலங்கத்த சூரரா இவங்களுக்கு பெயர் சஞ்சயத்தரக்கர்கள். ஓஹோ நாட்டு கட்சி 60,000 வெங்கல ரதக்காரர்கள் துரியோதனுடைய அல்லக்கை. நேற்று பாரு அதுதான் யாரா வரப்போட்டோம் யாரால் ஏவப்பட்டவர்கள் இவன் ஏன் என்ன வலிக்க போர் கூப்பிடுறான்? இப்ப ஏன் இவன் சண்டைக்கு நம்ம கூப்பிடுறோம்? என்ன காரணம்? இவன் வந்த காரணம் காரணம் என்ன? யார் அனுப்பப்பட்டான்? யார் அனுப்பப்பட்டார்? அந்த வஞ்சக துரியனும் வகுத்துறை தடுப்பிட வஞ்சக துரியமா வஞ்சக துரியனும் வகுத்துறை தடுப்பிட அரிய கணிகர் சேவை புதிய பொருள் துரியோதனால் ஏவப்பட்டவர்கள். ஆமா சூரனோ வில்லுக்கும் மல்லுக்கும் சொல்லுக்கும் சூரனும். அட்டா 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 பரவாயில்லை. ஆமா வாழ சண்டிகா வேற வாழ சண்டிகா. ஏண்டா சண்டைக்கு வந்தவனு பொண்டாடி கூட இன்னும் வருவான். அதெல்லாம் நம்பிக்கையில்லாத இன்னொரு கூட இருப்பா என் பாட்டுக்கு என்னப்பா அதுக்குள்ள அவசரப்படுறப்பா அவரு பாட்டு ஒரு பாட்டு பாடல அவன் கேட்கிற கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? எனவே தமிழருடைய தேவனே தீய வார்த்தைகள் பேச பாவனே அனல் பட்ட மெழுகு போல் என் ஆகம் உருகுதே. அவன் கேட்கிற கேள்வி ஏன் கேட்டா அதே அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவன். என்னது என்ன பின்ன சண்டைக்கு வண்டியில போறான். வண்டி மட்டும் தான் தெரியுது. ஆசிரியர் மட்டும் சண்டையின் தத்துவம் தெரியுமா? சண்டையின் தத்துவம் தெரியுமா? என்ன தெரியும்? என்ன வீக வளர்க்கணும் தெரியுமா? ஆகம் இருக்குது. புனி சிறை வளர்த்து கொஞ்சம் நான் வருகின்றேன். ஒன்று நான் வருகின்றேன். ஒன்று ஆமா எங்க நீ விட்டையோ அங்கே பாட்டு. அதான் பாட்டு. கொன்று வரேன் என்று சொல்லாதே சொல்ல
ஓட்டுறேன். ஆமா நானும் வந்துருவோம் உன் கூட. ஆமா இங்க யார் இருப்பான்? யாரும் இருக்க மாட்டான். தருமனை பிடித்துமே தலை தந்தை துடிப்பாரு. டேய், அவ அர்ஜுன வரலாம். அவ முகத்துல ரோமம் உள்ளவன். இந்த எடப்பைய வரலாமா? நீ வரலாமா? ஒக்கால போய் நீ வரலாமா? அவர் வரலாம். அவர் ராஜா. பொம்பளை கேக்குறேன். இங்க பாரு. அவ இந்த மாதிரி என் தம்பி பொண்டாட்டி. மூத்தார் அவ நம்பி என்ன பேச பார்க்கலாம். தம்பி போட்டாட்டி மூத்தார் நம்பி வந்துக்கிறான். அது இருக்கட்டும். ஆனா சத்திரிய இவர் ராஜாக்கள். அவன் ரோமம் உள்ளவன், மீச உள்ளவன், திகிரி உள்ளவன். அவர் வரலாம் சண்டைக்கு. ஏமா நீ வரலாமா போய்? நீ வரலாமா சண்டைக்கு? ஏய், பேசலாம் பையன் நீ. சீக்கிரம் சண்டைக்கு வந்தா. ஏய், வாடா சண்டைக்கு. வாடா சண்டைக்கு. போய் பாரு. ஏய், வாடா சண்டைக்கு. வாடா சண்டைக்கு. ஏய், வாடா. அங்க போறானுங்க. அங்க போறானுங்க. நீ என்ன விட்டு வெகு தூரம் போறேன். உங்களுக்கு பொம்பளைன்னு ஒண்ணு. மோசமான பாட்டி நீதான். என்ன பண்ணுறது? இவருக்கு ஒரு பேர் இருக்கா பேரு என்ன? பேர் தான் வெற்றி விஜயன் பேரு அதை அந்த வெற்றி விஜய் என்னும் பேரு உனக்கு மேலும் கொடுத்தது யாரு? வெற்றி விஜய் என்னும் பேரு உனக்கு மேலும் கொடுத்தது யாரு? அந்த வெற்றி விஜய் என்னும் பேரு உனக்கு மேலும் கொடுத்தவர் யாரு? வெற்றி விஜய் என்னும் பேரு உனக்கு மேலும் கொடுத்தது யாரு? சுத்தமல்ல வீரம் கருத்தகைய போல மகா